மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் என தினமும் 1000 பேருக்கு ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் சார்பில் விலையில்லா உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று 810வது நாளாக பிரியாணி, பழங்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கும் விழா ஃபவுண்டேஷன் நிறுவனர் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை கிழக்கு தொகுதி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மதுரை மாநகர் போக்குவரத்து தாவல் துணை ஆணையர் வனிதா ஆகியோர் கலந்து கொண்டு உணவை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ கார்த்திகேயன் 810 நாட்களாக தொய்வின்றி தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வரும் இந்த அறக்கட்டளையின் சேவை பாராட்டத்தக்கது என்றார். ஃபவுண்டேஷன் நிறுவனர் குருசாமி பேசுகையில், இங்கு ஒரு மனிதன் கூட பட்டினியால் இல்லை எனும் நிலை வரும் வரை தங்களது இந்த உணவு வழங்கும் சேவை தொடரும் என குறிப்பிட்டார். மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கி வரும் இந்த அமைப்பின் தன்னலமற்ற சேவை மதுரை மக்களிடையே நெகிழ்ச்சியையும் பெரும் பாராட்டையும் பெற்று வருகிறது. பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களால் ஆணையிடப்பட்டு அந்தந்த பகுதியில் உள்ள ஏழை எளியவர்கள் பசியார உணவு வழங்க உத்தரவிட்டதின் பேரில் இன்றைய தினம் மதுரை அரசினர் ராஜாஜி மருத்துவமனையில் குரு சத்குரு ட்ரஸ்ட் சார்பாக கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் முக்கியமான ஒரு 5 திட்டங்களை கையில் எடுத்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் திட்டம் உணவு. யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதுதான். இன்னைக்கு பசி தினம். உலகம் எங்கும் இருக்கும் பசியர்கள். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல 800 மில்லியன் பேருக்கு இன்னைக்கு உணவு கிடைக்கவில்லை என்பது மிக ஒரு துயரமான சம்பவம். அந்த நோக்கத்துடன் தான் பசி அப்படின்றதை நம்ம ஒழித்து கட்டுவோம் என்ற தினத்தை தான் இன்று